ஹாய் கைஸ். இன்றைக்கி எல்லோரும் கேட்குறாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு தான் அட்மிஷன் ஜாஸ்தி போல் இந்த ஆன் டிமாண்டில் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, எனக்கு தான் அட்மிஷன் ஜாஸ்தி. அது ஏதோ உண்மை தான். தமிழ்நாட்டில் என்னை வயசில் அதிகமாக இந்த வருஷம் ஆன் டிமாண்ட் எடுத்துகிறவங்க எங்கள் இன்ஸ்டியூட்டில் அதிகமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் கேட்குறாங்க, எப்படி உங்ககிட்ட மட்டும் எல்லோரும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறேன் தான், பட் அதை தாண்டி இன்னொன்று நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் முன்னாடியே பண்ணிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? மார்க்கெட்டிங் மூலமாக மக்களை பார்க்க வைக்கலாம், ஆனால் மக்களை நம்ப வைக்கிறேன்னா பிராண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸ் நீடு போத், ரைட்? அதை நான் 10 வருஷம் முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? என்கிட்ட 10, 12 டிகிரி ட்ராப் அவுட் ஃபெயில்டு இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா அவங்க என்கிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை விதைக்கிறாங்க. அதாங்க பிராண்டிங்கு. ஓகே, அந்த நம்பிக்கை தான் வரவங்களுக்கு குவாலிட்டியான என்ன சொல்கிறனோ அதை விட அதிகமாகவே கொடுக்குறேன், குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிராண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாருனாலும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஓகேவா? நானும் தான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். கஸ்டமர் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு என்கிட்ட தான் ஜாயின் பண்ணுவோம். ஒரே டிஃப்ரென்ஸ் தான், நான் பிராண்டுங்க. ஓகே, நியாஸில் நான் ஒரு பிராண்டு. நான் அதை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் பண்ணால் நான் எப்படி பிராண்ட் ஆக முடியும்? நான் பிராண்ட் ஆகிட்டேன் கண்டிப்பாக. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய உழைப்பு. நிறைய இழப்பு, நிறைய லாஸஸ்லாம் இருக்குது. பட் பிஸ்னஸுக்கு 2 வேணும். ஓகே, ரைட்? எல்லாருமே நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட அதிகமாக சேர்க்கலாம்னு நினைக்காதீங்க. பிராண்டாக்குங்க. என்னையும் வளரணும்னு ஆசைப்பட்றேன். நான் மட்டும் வளரணும்னு ஆசைப்படல. நன்றி, வணக்கம்.